பிரைஸ் தி லார்ட். பலமுள்ள மனுஷனின் வீடு என்ற உருவகத்தை இயேசு ஏன் பயன்படுத்தினார் என்பதை பார்க்கலாம். பிசாசு பிடித்த குருடும் ஊமையான ஒரு மனுஷனை இயேசு சொஸ்தமாக்கினார். ஜனங்கள் அதற்கண்டு ஆச்சரியப்பட்டு இயேசு தான் மெசியாவா என்று எண்ணினார்கள். பரிசேயர்கள் இது ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இயேசு சாத்தானின் வல்லமையை பயன்படுத்தி பிசாசுகளை துரத்துகிறார் என்று குற்றம் சாட்டினார்கள். ஆகவே இயேசு அதற்கு சிந்தனையை அறிந்து அவர்கள் நோக்கி, தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யம் பாழாய் போகும், தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலைநிற்க மாட்டாது. அன்றியும் பலவானை முந்தி கட்டினாலே ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும், கட்டினாலே அன்றில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம் என்று சொன்னார். இந்த உருவகத்தில் இடம்பெறும் கதாபாத்திரங்கள் என்னவென்றால், முதலாவது பலமுள்ள மனுஷன், அது சாத்தானை குறிப்பிடுகிறது. மக்களை பாவத்தில் சிறைப்பிடித்து வைத்திருக்கிறார். வீடு என்பது சாத்தானது அதிகாரத்தில் கீழ் இருக்கிற உலகத்தையும் ஜனங்களுடைய வாழ்க்கையும் குறிப்பிடுகிறது. மூன்றாவது உடைமைகள், பாவத்திலும் பேய்க்கும் அடிமையாக சிக்கிக் கொண்டிருக்கிறதை குறிப்பிடுகிறது. பலமுள்ளவனை கட்டுகிறவர் இயேசு. ஏனென்றால் சாத்தானை வல்லமையாக மேற்கொள்ளும்படியாகவே, அவனை சிலுவையில் ஜெயிக்கும்படியாகவே இயேசு இந்த உலகத்தில் அவதரித்தார். இந்த உவமையின் அர்த்தம் என்னவென்றால், சாத்தானிடமிருந்து மக்களை மீட்க இயேசு முதலில் சாத்தானின் வல்லமையை கட்டுகிறார். பிசாசுகளை துரத்துவதன் மூலம் இயேசு சாத்தான் மீது தனக்குள்ள அதிகாரத்தை நிரூபித்து காட்டுகிறார். இருளின் சக்திக்கு எதிராக தேவனுடைய ராஜ்யம் முன்னேறி வருகிறது என்பதற்கு இதுவே ஆதாரமாக இருக்கிறது. பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படியாக தேவகுமாரன் வெளிப்பட்டார். பிசாசுகளை துரத்தி சிலுவையில் மரித்ததன் மூலம் இயேசு தம்முடைய அதிகாரத்தை நிரூபித்தார். விசுவாசிகள் ஆகவே தற்போது சுதந்திரமாக வாழ முடியும். ஏனென்றால் கிறிஸ்து சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஆமென்.